அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் 8 மண்டல குழு தலைவர்கள் 140 கவுன்சிலர்கள் இன்று பங்கேற்காததால் விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதாவது மாமன்ற கூட்டத்தில் 140 கவுன்சிலர்கள் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சென்னை மாமன்ற கூட்டத்தில் 8 மண்டல குழு தலைவர்கள் 140 கவுன்சிலர்கள் இன்று பங்கேற்காததால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்த மாமன்ற கூட்டம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இன்றைய மாமன்ற கூட்டத்தில் மிக நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம். அதுபோல இன்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பெரும்பாலும் அதாவது தொகுதி வார்டு சார்ந்த பிரச்சனைகள், வார்டில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், சாலை வசதி, கழிவுநீர் வசதி உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மாமன்ற கூட்டத்துல பேசுவது வழக்கம். அதே போல சென்னை மாநகராட்சிக்கு புதிய திட்டங்கள் அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசுவது இந்த மாமன்ற கூட்டத்துல வழக்கமா இருக்கு. இந்த நிலையில இன்று பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துல கிட்டத்தட்ட 140 ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் பங்கேற்கல. அதுல குறிப்பா 8 மண்டல குழு தலைவர்கள், அதாவது மண்டல குழு தலைவர்களான மதன் மோகன், திமுகவை சேர்ந்த மதன் மோகன், அதே போல வேளச்சேரி பகுதியை சேர்ந்த மண்டல குழு தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட 8 பேர் இந்த மாமன்ற கூட்டத்துல பங்கேற்கல. ஒட்டுமொத்தமா அதாவது எப்பவுமே நிரம்பி வழியக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்துல சமீப காலமாக மாமன்ற கூட்டத்தில் திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள், அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்கல. இதன் காரணமா மக்கள் குறித்து, வார்டு பிரச்சனை குறித்து பேசுவதற்கே மாமன்ற கூட்டத்தில் ஆள் இல்லாத போது வார்டில் உள்ள பிரச்சனைகள் எப்படி தீர்க்க முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது போல கடந்த ஒரு ஆண்டுகளாவே ஒவ்வொரு மாதமும் திமுக கவுன்சிலரோட வருகை பதிவேடு என்பது குறைந்திருக்கிறது. மக்கள் சார்ந்த, அதாவது வாக்களித்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை கூட செய்யாத திமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்காமல் அவர்கள் வார்டில் உள்ள பிரச்சனை குறித்து எப்படி பேசுவார்கள் என்ற மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த இருக்கைகள் அனைத்துமே காலியாக இருக்கக்கூடிய காட்சி தான் வெளியாகி இருக்குது. ஒட்டுமொத்தமா மக்கள் மீது அக்கறை இல்லாத விளம்பர திமுக அரசின் திமுக கவுன்சிலர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட யாருமே பங்கேற்காதனால ஒட்டுமொத்தமா மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலையும் திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்காமல் அவர்கள் நலன் சார்ந்து மட்டுமே இருக்கிறார்களே தவிர வாக்காளர்கள், பொதுமக்கள் நலன் சார்ந்து செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.